ஐயா வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள வலைக்காட்சியிலேருந்து வர்றோம். இந்த சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள ஏதாவது சித்தர் பீடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சித்தர்களுடைய பெருமைகளையும் அவங்களுடைய வரலாறுகளையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டுருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த வாரம் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் போயிட்டுருக்கும்போது ஐயாவுடைய குரக்கருக்கு நிறைய ஜீவ சமாதிகள் இருந்தாலும் பாண்டிச்சேரியிலையும் ஒரு சித்தர் இதில் இங்கே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் விவரங்கள் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஜீவபீடங்கள் ஒரு குரக்கருடைய காலகட்டங்கள் ரொம்ப பழமையாக இருந்தாலும் கடந்த ஒரு 6-7 வருடமாக தான் இங்கே இந்த ஜீவபீடம் வெளியே வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி வெளியே வந்துச்சு, இதோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். ஐயா, இது கிமுன்றது வரை கீப் இருந்தார். கிமு 630 690 வரைக்கும் எங்கள் ஐயா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 வருஷ காலம் அங்கே வாழ்ந்துருக்கிறார். இதை தென்னம்பாக்கத்தில் இருக்கிற அழகு சித்தர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப துணியாக இருக்கும்போது மக்கள் அப்போல்லாம் ஊரில் இருந்தாங்கன்னா இப்போது 2390 வருஷம் ஆகுது கண்டு ஐயா அங்கே வந்துட்டு போய் இது யாருக்கும் புலப்படலை. ரெண்டாவதுனா அது ஊரில் இருந்து இருக்கும்போது தென்னம்பாக்கத்து அழகு சித்தர் தான் அவர் இவர் தான் குரக்கரு அடிச்சு செப்பலானி கல் அடிச்சு விரட்டும் போது இவர் தான் குரக்க சித்தன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போய் சொன்ன போல. அதுக்கு பிறகு அவர் கூட அவர் சேர்ந்து பணி செய்து படித்தவர்கள் குடுவையாறு தான் உருவையாறு மாறிச்சு. குடுவையாறு தான் உருவையாறு மாறிக்குது. உருவையாறு மாறி இருக்கு. கோரக்கற்காடு தான் கோர்க்காடு குடுவையாறு உருவையாறு மாறி இருக்குது. அதுக்கு அங்கே வனங்களை படித்தவர் இருக்கு. ஐயா வனங்களை பாலை விநாயகர் வார வழியில் உருவையாறு அந்த குடிவாரத்துக்கு காட்டுறாங்க. வாரமா பாலை விநாயகர் அதில் திருமூலர் வள்ளலர் அதெல்லாம் சில சித்திரங்களை மிருகத்தை கேள்விப்பட்டு அவங்க தச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவர் வணங்கின பிரேத்தம்மன். அது அந்த காலத்தில் காளி கோயிலத்தை இருந்திருக்கும். ஏன்னா வடக்கு அவங்கெல்லாம் சித்திரங்கள்லாம் பெரும்பாலும் காளித்தான். மக்களுடைய கஷ்டங்களை நம்ம வினிகளை விட்டுவிட்டோம் காளி எடுத்து உணவுங்க. காலப்போக்கில் அது அப்படியே சூழல் காலம் மாதிரி பிரேத்தம்மன் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி கோவனேஸ்வரர் லிங்கன்னு சொல்லி பின்னாடி இருக்கு ஐயா வணங்கு கோர்க்கட்டு உள்ளார் என்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா எல்போர்டு ஷேப்ல இருக்கும். அப்படியே அந்த கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா எல்போர்டு வரைக்கும் இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் வீடு இருக்கிற இடம் எட்டப்பாக்கம் கொம்மின்ல போயிடும். வீடத்தோட முடிஞ்சிச்சு. நம்ம அது உட்காந்து வில்லியனூர் கொம்மின் வரும். இதில் தான் ஆரம்பமே குரக்கற்காடு கோர்க்காடுனுடைய எல்லையிலிருந்து ஆரம்பம் இந்த பீடம். இதில் அந்த காலத்திலே இப்போ இது மறைக்கப்பட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா சில வசதி படுத்தி கொண்ட இடம் இருக்கும்போது இது வெளியே சொல்லாமல் இது திருட மாட்டோம்னு சொல்லி மக்கள்கிட்ட பயமுறுத்துறது. யாருக்கும் வர்றதுக்கு இல்லை. இந்த 2012க்கு முன்னாடி சாதுகளெல்லாம் கொஞ்சம் சாமியார்கள்லாம் இங்கே மாதிரி ஹிஸ்ட்ரி புக்கை பார்த்துட்டு இங்கே கோர்க்காட்டில் ஒரு கோயில் இருக்குன்னு சித்தர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடும்போது அப்போ இந்த இடத்த அவங்க ஞானத்தில் உட்காந்து 1 வருஷ காலம் அங்கே இருந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு யாரும் அதை உள்ளே எடுத்து பயன்பாட்டுக்கு வரல. 2000 தான் இந்த பிளாட்டை 2012 சார் 2012 இந்த பிளாட்டை வாங்கி சீல்ஸ் பண்ணும்போது அதில் சித்தர் கோயில்னு இருக்குது. ரெக்கார்டில் இருக்குது 0050 சாயந்தேர் 64 0050 சாயந்தேர் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் எப்போ அப்படி இருக்குது. ஆனால் அந்த சர்வேவில் இருந்து அவங்க எடுத்துருக்குறாங்க. ஆனால் கர்ணா ஆஃபீஸில் இருக்கு. இந்த ரெக்கார்டு இப்போ சொல்கிறேன்ல கிமு 630 690 வரைக்கும் இது ஜெர்மனி இங்கே வெள்ளைக்கார இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. அவங்க முதல் குரு பூஜை போது வர வச்சேன். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி அகல் தியானத்தில் ஆர்வம் காட்டும் போது வர வைக்கும் போது அவங்க எனக்கு இந்த ரெக்கார்டு தான் அதை வச்சு தான் நம்ம அந்த ரெக்கார்டை போட்டுருக்கோம். கிமு ஆச்சுங்களா. அதன் பிறகு தான் நோட்டீஸில் இருக்கிறதுக்குள்ள செய்திகள் தான் இதனுடைய முக்கியமான தகவல் வச்சுக்கலாம். வேற ஒன்றும் நம்ம சொல்ல. அதன் பிறகு அதை கண்டுபிடிச்சி ஒரு கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2019 6 குரு பூஜை பண்ணிக்கிறோம். மாசி பௌர்ணமியில் ஒரு ஏகம் வளர்த்துற நாள்ன்றதால அதுவும் நாங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா டெய்லியும் வழிபாட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கணும் உட்காந்துட்டு இருக்கிறோம். இது இந்த தகவல் எப்படின்னா கோரக்கர் சித்திரங்கள் தான் சொல்லி சித்திரங்களை அதை கண்டுபிடிச்சி உருவாக்கணுட்டோம். ஏன்னா சித்திரங்கள் ஒரு ஜீவ சமாதியாக வர நாங்கள் கோயில் தான் கட்டுவாங்க. சில இடத்துல உங்களுடைய அட்டாம சித்தி அட்டவங்க கத்தவங்க இவங்கெல்லாம் சாகாத பாரம்பரியம் என்று சரி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அதனால தான் பல நாட்டிலே பல ஊர்லேயும் நமக்கு சில ரெக்கார்டுகள் வரும்போது தான் புதுடெல்லி, சதுரகிரி, நேபாள், பாகிஸ்தான், மகாராஷ்டிரா, கோரக்பூர், ஐரோப்பியா, ஜப்பான் போல நாட்டில் இருக்கிறதெல்லாம் கேட்டு மொத்தம் 16 நாட்டுகளில்
முத இணையதளங்கள் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஒரு காலண்டர் போடணும்னு நினைச்சேன். இந்த வருஷம் இந்த தகவல் வரவும் அந்த காலண்டர் போட்டு அந்த அடிச்சு தான் உங்களுக்கு போற இடமெல்லாம் அந்த 16 நாட்டில் ஐயா இருக்கிற எந்தெந்த ரூபத்தில் இருக்கிறாரு நம்ம கண்டுபிடிச்சி பயன்பாட்டுக்கு நம்ம பண்ணணும் இருக்கோம் ஐயா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க தொடர்ச்சியா ஆன்மீகத்திலே இருக்கிறவங்களா இல்ல திடீர்னு ஏன் குறக்கிற சித்தருக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க? ஏன் என்ன காரணங்கள்? ஒன்றும் இல்லையா, இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம். இங்க பாட்டை மூட்டை மலை இந்த ஏரியாவில் தான் பல 35 ஏக்கர் ஒரே ஒரு பெரிய முதலாளித்து ஒத்து இந்த இடம். பேரெல்லாம் சொல்ல கிடையாது, ஒருத்தவங்க இடம். அதில் அவங்களாம் இருந்தாங்க. நம்ம இங்கே இருந்ததால் வேண்டி நம்ம திடீர் இடையில கூட நான் எனக்கு சில எனக்கு வேலை வாய்ப்பில் சில சங்கடப்பட்டு சாமி கும்பிடாமலே இருந்தான். சாமி படத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு இதாக தான் இருந்தோம். அதுக்கு ரூமை கட்டி வச்சுருந்து ஜாமி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கோயில் ஆன்மீகத்தில் ஆரம்பத்தில் நல்லா ஒரு உள்ளவர நெசராமன் கோயில் கட்டிக்கிறோம், துர்காமன் கோயில் எல்லாம் கெட்டு நம்மளோட ஃபுல்லோட உழைப்பு அதில் பணம் காசுல உழைப்பு ஃபுல்லும் விட்டு குமாரேஸ்வரி நம்ம கிட்ட இருந்து ஒரு ஐயா கிட்ட பாருனர் பார்த்து நம்ம செஞ்சிருக்கிறோம். அதன் பிறகு இதெல்லாம் கஷ்டங்கள் வந்துடுவேன். என்னடா இவ்வளவு தூரம் நம்ம கடவுளுக்கு பண்ணா நம்மளுக்கு பண்ணிட்டாரு சொல்லி அதை விட்டாச்சு. இதுக்கு பிறகு முன்னாடி எங்க மூதியார்கள் வந்து எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் அந்த கோயில்ல பூசாரி வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய சாரல் என்ன நமக்கு அந்த அம்சம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது இந்த மண்டபத்தை இருக்கு இல்லைங்களா பழசு, அதை விட நீங்க எடுத்தாங்க அப்புறம் பணம் அது வந்து இருக்கும்போது வச்சுட்டாங்க. எல்லாரும் பிளாட்டை போட்டு தென்னமரம் போட்டு புழுதியை சமப்படுத்தும் போது இந்த கோவிலுங்கிட்ட வந்து தான் நான் வந்து என்ன சொல்லிட்டு போனேன், அது இடிக்காதீங்க மண்டபத்தை, எதாக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும், இடிக்காதீங்க. அப்போ கூட வந்து அந்த நிலத்துக்காரர் வந்து நம்மகிட்ட அந்த இடத்துல அந்த ஆர்எஸ் நம்மள கவர்மெண்ட் கொஞ்சம் ரெக்கார்டு இருக்கு, கோயில் வருதுன்னு சொல்லி சித்தர் கோயில் வருதுன்னு அவங்க நம்ம கிட்ட சொல்லலை மறைச்சிட்டாங்க. எதாலும் இருக்கட்டும் சொல்லிட்டு போனோம் இல்லையா, அவங்க கிட்ட மீறி அதை கேட்காமலையே இடிச்சு தள்ளிட்டேன். பிளாட்டுக்காரர் விட்டாங்க. அந்த சிவன் குரூப்னு ஒரு அடியார் வந்து அதை இடிச்சு அங்க பண்ணிட்டாங்க. நான் என் பொண்ணு வீட்டுல சென்னையில இருந்தேன். கிட்டன்னு சொல்லிட்டு மோட்டர் கோட்டை அப்படி சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை இடிக்காதீங்க அதனால பார்த்துன்னு சொல்லிட்டு போனேன். நான் அங்க சென்னையில இருக்கும்போது எனக்கு காலையில் ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு கிணவு வந்து ஐயா அந்த பிரியாத்தம்ம கோயில்ல ஏற்ற விட்டு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, இன்னொரு மாமன், இன்னொரு 3 பேருமே அந்த கோயிலில் உட்காந்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பும்போது நான் வரேன் அப்படியே ஒரு கையில் கைட்டுன்னு குட்டாந்தட்டு வரும்போது அவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, ஏங்க வர வரவங்க தான் முக்கியமான ஆளு பிரசாதம் கூட வந்துட்டாங்க. நான் உள்ள போய் உட்கார்ந்த உடனே கோயிலில் கும்பிட்டேன், வாங்கன்னு கும்பிட்டாரு. இந்த அந்நிய மரத்தில் இருப்பாங்களே அதே மாதிரி முகத்தை நான் பார்க்கவே இல்லை ஐயா. அப்படியே நேச்சுரலா நம்ம எப்படி நம்ம பேசினாலுமே நடந்த விஷயம் அது. எனக்கு ஒரு கலையத்துல இருந்து ஒரு மூலிகைலாம் தண்ணி எடுத்து அந்த சாணம் கலசம் எப்படி இருக்கும் தலையில ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டாங்க. 3 பேருமே சொல்றாங்க, பாருங்க நாம வந்து சீலா அவனுக்கு சரின்னு சொல்லி கொடுத்து ஒரு பொருள் அப்படியே அள்ளி கொடுக்குறாரு. ஜகன் மின்னுது அப்படியே அள்ளி கொடுத்து இந்த வாங்கிட்டு தான் கொடுக்குறேன், இதை நீ தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அந்த பிறகுதான் வந்தா சரி இதோட நம்ம பட்டுன்னு இறங்க முடியல. இதுல என்ன விஷயம் இறங்க முடியல. அது வேண்டி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ரெக்கார்டு இருக்குதா இல்லையா. ஒருத்தன் வந்து ஏற்கனவே இஷ்டங்க ஒரு நந்தி சிவன் வச்சிருந்த சுத்தமா தரமாட்டம் மூடிட்டாங்க. இதனுடைய இடத்துல காட்டல விட்டுட்டு அப்புறம் பக்கத்துல வச்சு அவங்க ஒரு 6 மாசம் வழிபாட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நான் வந்து கேட்டேன், ஏமா இதை சேர்த்து அப்புறம் பீடத்தை கண்டுபிடிச்சி இடத்த கண்டுபிடிச்சி நோண்டி எடுத்து பார்க்கும்போது அந்த பீடம் எங்களுக்கு தெரியுது. சரி அப்புறம் சில முக்கியமான ஐயாலாம் விசாரிக்கும் போது இங்கே வந்துட்டு போன கேட்கும்போது ஆமாங்க இருக்குது, ஜோதி மார்க்கத்தில் ஐயா இருக்கிறாருங்க சொல்லி சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு சிறுக கொஞ்சம் பேர் சேர்ந்து எடுத்து செய்தோம். யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா மட்டும் தனிமையை விட்டுட்டு ஒரே வருஷத்துல எல்லாம் கிளம்பிட்டாங்க. 2012 ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 12 நடந்தது. 12 நடந்தது. அப்ப இருந்தாங்க பேர் தான் இப்போ கிளம்பிட்டு. அதன் பிறகு நம்ம குடும்பமா இதை எடுத்து தோண்டி செஞ்சுட்டு வர்றீங்க. வேற ஏதாவது ஐயா பத்தி ஏதாவது ஜீவபீடங்கள் இப்ப நிறைய எத்தனை பேர் வர்றாங்க, எப்படிலாம் வந்துட்டு இருக்காங்க, இங்க வந்தவங்களுக்கு எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு? எல்லாருக்கும் சரி. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு மேல வந்து கெடிச்சு வண்டியில் டாக்ஸ் சீட்டு கிடைச்சிது ஐயா. ஆப்ரேஷன் பண்ண வந்தவங்களுக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வந்தவங்களுக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் கிளியர் ஆகிக்குது. கண் ஆப்ரேஷன் வந்தவங்க போயிடுது. சில வேண்டுதல் வைக்கிறாங்க, நிறைவேறுது. அவங்க என்ன பிறகு வேண்டுதல் வச்சுட்டு போகும்போது நம்ம செய்யணும்னு சில இதுக்காக எல்லாருக்கும் எல்லாபடியும் நடக்குது. வந்து உட்காந்தா அந்த மூலையில காலை டைம்ல உத்தரவு கொடுப்பாரு ஐயா. மதிய டைம்ல பார்த்தா லெப்ட் சைட்ல இருக்கிற அந்த மூலையில உத்தரவு கொடுப்பாரு. அதாவது சகனம் எல்லாமே மனப்புறம் நம்பிக்கையோட இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து இறங்கி கும்பிடணும். நம்ம ஒரு இதுக்கு பீடம் கட்டி வச்சிருக்கிறவரோ போறாரோ ஏதோ இருக்குமோ தானே இங்க தானே இருக்கிறாரு, அந்த ஊர் தானே இருக்கு இல்லையா. இத்தனை நாட்டுல அதுக்காக இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச தகவலை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த நெட்ல இருந்து அடிச்சிருப்பாங்க.
ஆனால் நாங்கள் மட்டும் அதை எடுத்து அந்த காலம் ஒரு பாக்கியத்தை கிடைச்சதால தான் இப்போ இன்னும் நிறைய இடத்துல இப்போ அது முடிச்ச பிறகு கர்நாடகாலேருந்து ஒரு நைட்டு வந்தாங்க 1:30 மணிக்கு. அங்கே எங்கேயும் போய் வந்தவங்க 1:30 மணிக்கு இருப்பாங்களோ அந்த அங்கே போயிருக்குது காலண்டரு. ரிஷிகேஷுக்கு போயிருக்குது. வடக்கு போய் நல்லூர் போய் நானே கொடுத்துட்டு படத்தை மாற்றினாங்கன்றதுக்காக நான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன். ஏன் அந்த படத்தை மாற்றினீங்க? இந்த படத்தையே வந்து ஐயா வந்து தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி பூங்காவில் அங்கே இருந்து 10 நாளாக வந்து கட்டு இருந்துக்குது. அங்கே அதை எடுத்து பார்க்கும்போது இந்த புலித்தோலில் மட்டும் இந்த இருக்கிற சித்தரோட இவர் மட்டும் விவரமாக அதை வந்து பைசு யாரும் என் உருவம் இப்படின்னு சொல்லிட்டு போகல. இவர் மட்டும் சொல்லிட்டு அந்த தோலை பிடிச்சி பவுடர் போட்டு தடி பார்க்கும்போது இந்த உருவம் தான் இருந்திருக்கு. இந்த உருவம் தான் இந்த உருவம் தான் இருந்திருக்குது அவருடைய உருவம். மக்கள் நிறைய பேர் வேற பல்லாம் இருப்பாங்க. வருஷம் வருஷம் குரு பூஜை இந்த வருஷம் 2019 தான் இந்த குரு பூஜையில் 175 சாதுக்கள் வந்தாங்க. 75 சாதுக்கள் வந்து அவங்களுக்கு துணி துண்டு அதுக்கு ஒரு பேக்கு சந்தோஷம் பிறகு அவங்களுக்கு சன்மானமும் ஒரு மகேஸ்வர பூஜை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி அவங்களுக்கு திடீர்னு நடந்தனே இந்த நோட்டீஸ்ல போடல அந்த விஷயத்த. சில பேர் போடுவாங்க இந்த மாதிரி இந்த 30 சாதுக்கள் வராங்க உங்களுக்கு இது கொடுக்கணும் போகணும் சன்மானம் வேணும் போகணும் கொடுக்கல. ஒரு 10 நாள் பிறகு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோன்றுச்சு. அதை நம்ம எடுத்து செஞ்சோம். நல்லபடியா முடிஞ்சிச்சு. எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே பக்கத்துல இருந்தாலும் இந்த சின்ன இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கிராண்டா நீ பண்ணிருக்கிற பரவாயில்ல நல்ல ஒரு இதுன்னு சொல்லி எல்லாமே அதுதான் புதுசு. சுத்துப்பாட்டுல எத்தனையோ காலங்கள் இருக்குது. இது குறுகிய காலத்துல இது இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுங்க? இப்போ இப்ப கொரக்கர் காடு அப்படிங்கிற கோர்க்காடு அப்படி இடத்துக்கு எப்படி வரணுங்க? இந்த ஜீவபீடத்துக்கு வரணும்னா எப்படி வர்றது? பாருங்களா இப்போ வெளியூருக்கு வந்துடணும். பாண்டிச்சேரியில இருந்து வெளியூர் கோட்டமேட்டு வழியா வந்தா ஒரு 4 பஸ் வருது. சரிங்க. அது பஸ் விட்டுட்டாலும் டெம்போன்னு ஒரு வண்டி இருக்கு அப்படியே வரலாம். கடலூர் சிதம்பரம் வரவங்க தாவளப்பு வந்து கக்கிலாமங்கத்து வழியா வரலாம். பாண்டிச்சேரியில இருந்து இந்த கோர்க்காடு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுங்க? பாண்டிச்சேரியில இருந்து 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர். என் ஆபீஸ் இங்க இருந்து போறதுக்கு 13 கிலோமீட்டர். இன்னும் குறைச்சோம்னா 12 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12 கிலோமீட்டர். எல்லாம் பஸ் வயதால இருக்குது. என்னென்ன மாதிரியான விசேஷமான பூஜைகள்லாம் நீங்க பண்றீங்க இங்க? அமாவாசை பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஐயா. அப்புறம் வந்து அவங்க இன்னும் ஒரு பெரிய ஐயா வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவர் யாருக்கு அமாவாசை பூஜை எல்லாம் செய்யக்கூடிய எண்ணெய் தான் போடணும். ஐயா சிரஞ்சி வாழ்ந்துட்டு போடணும்னா நிப்பாட்டாச்சு. பௌர்ணமி வேலைக்கிழமையில ஐயா குருவாரம் நாங்கள் பிரசாதம் பண்ணி பண்ணிருப்போம். பௌர்ணமியில நல்லா கும்பல் வரும் 3 பேருக்கு முடியாது வரும். திடீர்னு வர அவரு பண்ற வேலை இல்லையா. அவங்கெல்லாம் அவங்க சித்து விளையாட்டுல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க யார் எப்படி வராங்க என்னன்னு. நம்ம பூஜை பண்ணிடுறோம். டெய்லியும் காலையில் ரெகுலராக பூ மாற்றி அதுக்கு வேண்டிய காலையில் வந்து பூவெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு படிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு மறுபடியும் வந்து ரொட்டீன். இப்போ பூ வாங்கத்தான் வந்தேன் நான். பார்த்து உங்களை கிடச்சி அங்கே இருக்கும்போதே ஒரு தெரிஞ்சுது ஒரு விஷயங்கள ஒன்று. ஐயா அங்கே படுத்துன்னு இருப்பேன். சில மரக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ என் பிள்ளைய ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அந்த குரு பூஜை பிறகு சில விஷயமெல்லாம் அவர் உணர்ந்துருக்கிறாரு. ரொம்ப பேசுவாரு. உனக்கு ஒரு விஷயம் நடக்குது நான் சொல்றேன். நான் சொல்றது இல்ல, அவரே வாய்க்கு வந்து சொல்லிடுவாரு. அது மாதிரி ஒரு இங்க வந்து கொல்லிமலை ராயாவே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நீங்க கோர்க்காட்டுக்கு போங்க, சில விஷயத்த நினைச்சு நீங்க கெஸ்ட் பண்ணுங்க உத்தரவு கொடுப்பாரு. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டும் போயிருக்கிறாங்க. இதுல பெரிய பெரிய மனிதர் பெரிய இந்த இது கூட முன்னாள் சிஎம் கூட வந்துட்டு போனோம். இப்ப இந்த குரு பூஜைக்கு பெரிய பெரிய மனிதர் நிறைய பேர் வராங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறு. நல்ல வேட்டி கட்டின ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார் இல்லையா கோர்க்காடுக்குள்ள அந்த ஐயா தான் அதுக்கு வேண்டிய முதல் சண்முக. அவரு இல்ல அவரு சேது சிவராம் ஐயா ஒரு 7-8 பேர் வந்து அவர் வந்து உட்காந்து கண்டுபிடிச்சு அவரு அம்மன் இருக்கு இது இருக்கு இல்லையா துரோதி பக்கத்துல கோணீஸ்வரர் இதெல்லாம் ஒரு வள்ளலாருக்கு இருப்பாங்க. ஒரு குடியில் கட்டி அவர் தான் அந்த இடத்த வந்து முக்கியம் கண்டு சொன்னதே அவருடைய இதுதான். அவர் வந்து இப்போ வள்ளலார் ஊர்ல சில சங்கத்தால அவர் அங்க அசிங்கப்பட்டவர் இன்னைக்கு இல்ல. அல்ல அந்த சிவன் கோணீஸ்வரர் பக்கத்துல ஒரு சின்ன குடியில் கட்டி தங்கி இருந்தார். ரொம்ப நன்றி ஐயா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. இது நான் எங்களுக்கே ஒரு புதுமையா தான் இருந்தது. ஏன்னா கோரக்கர் சித்தர் அவருடைய ஜீவசமாதினா நாங்க வந்து வடக்கு பொய்கைநல்லூர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்க இருந்திருந்தோம். இன்னைக்கு நீங்க பாண்டிச்சேரி கடலூர் விசிட் வந்திருக்கும் போது தான் இங்க ஒரு ஜீவசமாதி கோரக்கருக்கு இருக்குங்கிறதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது பாண்டிச்சேரியில தான் இருக்குது இல்லைங்களா? சோ நிச்சயமா வந்து இது எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணும். எல்லாருக்கும் இங்க கோரக்கர் சித்தரோட இன்னொரு ஏன்னா சித்தர்கள் நிறைய இடத்துல ஜீவசமாதி அடைவாங்க. அப்படிங்கும் போது இங்கேயும் அவர் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம்
எங்களுடைய சித்தர்கள் திருவடி சார்பாக எல்லார் மக்களுக்கும் போய் சென்றடையும். எல்லோரும் இங்க தரிசித்து கோரக்கர் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறபடி சித்தர்கள் திருவடி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.